ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் மேண்ட்ரிஸ் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷனில் லைவான கேம் ப்ளே வீடியோ மட்டும்தான். இந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி வந்து ப்ளே பண்ணுறது, என்னென்ன பண்ணணும், வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ யாரும் செக் பண்ணி பார்க்காம இருந்தால் கம்பல்சரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை செக் பண்ணி பாருங்க. இந்த பின்னோட மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃபு, அந்த அப்ளிகேஷனை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில் இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேண்ட்ரிஸ் ஆப். ஓகேங்களா? ஸோ இதில் ப்ரிடிக்ஷன் நல்லாவே போயிட்டு இருக்குது. அவங்களோட கம்பெனி ப்ரிடிக்ஷனே நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரிடிக்ஷன் ஒவ்வொரு வெப்சைட்டுமே கீழே நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வெப்சைட்டை பற்றி வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ட்விட் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம். லிங்க் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் 2 டைப்ஸ் ஆஃப் கேம் ப்ளே இருக்குது. ஓகேங்களா? ஒன்று, நீங்கள் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் கொடுப்பாங்க. மார்னிங் 9:30, 11:30, 1:30, 3:30, 4:30, 7:30. ஓகேங்களா? இப்போ 3:30 ஒரு ப்ரிடிக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் நான் உங்களுக்கு லைவாக நான் ப்ளே பண்ணி ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் ஃபாலோ பண்ணாலும் கம்பெனி ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3H ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? 3Hனால் 1, 3, 9, 27 இந்த மாதிரி வந்து பண்ணால் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரிடிக்ஷன் வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். எந்த கேம் விண்டோ கேமு அது என்ன கொடுத்துருக்காங்க, எந்த நம்பர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துலாம். உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ எல்லாத்துக்கும் காமனாக வந்து பண்ணால் யூஸ் ஆகும் மாதிரி நான் ஒரு ட்விட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக இப்போ தான் போஸ்ட் பண்ணேன் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். ஸோ 100% வின்னிங் டிக்கெட் ஃபார் ஆல் த கலர் ப்ரிடிக்ஷன் கேம்ஸ். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு கலர் ப்ரிடிக்ஷன் கேம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் மேண்ட்ரிஸ் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய கலர் ப்ரிடிக்ஷன் கேமை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பிக் மும்பை இதில் வந்து பண்ணால் ஓகே வின்னு, வேறு என்ன இருக்குது, அது வந்து பண்ணால் இந்த ஸ்கீம், அது டிசி. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கேம் ப்ளே பண்ணாலும் ஓகே, எந்த கலர் ப்ரிடிக்ஷன் கேம் ப்ளே பண்ணாலும் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கம்பல்சரி இந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் லைவாக கேம் ப்ளே பண்ணி ஷோ பண்ண போகிறேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பின்னாடி மெசேஜை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். 600 ருபீஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபண்ட் லெவலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில வெப்சைட் வந்துன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங் ருபீஸ் 1 ருபீலேருந்து பெட் பண்ண முடியும். ஆனால் இந்த மேண்ட்ரிஸ் ஆப்பில் வந்து கூட நீங்கள் 1 ருபீலேருந்து ப்ளே பண்ண முடியாது. ஸ்டார்டிங் பெட்டு 10 ருபீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பெட்டாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. 8 லெவல் ஃபண்டு இல்லாமல் ப்ளே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த 8 லெவல் ஃபண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஒன்றும் கிடையாது. அதாவது லாஸ் ஆனால் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வின் பண்ணால் ஒரே பெட்டு. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பெட் பண்ணுவீங்க, அது வின் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் என்ன பெட் பண்ணீங்க 10 ருபீஸா, அடுத்த டைமும் 10 ருபீஸ் தான் நீங்கள் பெட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் டைம் பெட் பண்ணும்போது லாஸ் ஆனால் மட்டும் செகண்ட் டைம் பெட் ப்ளேஸ் பண்ணும்போது அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து பண்ணால் 30 ருபீஸ். ஸோ செகண்ட் டைமும் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ட் டைம் என்னன்னா நீங்கள் 70 ருபீஸ் பெட் பண்ணணும். அதுவும் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோர்த்து பேட்ச் வந்து பண்ணால் 150 ருபீஸ், ஃபிஃப்த்து வந்து பண்ணால் 350. 8 டைமும் நீங்கள் தொடர்ந்து லாஸ் ஆனால் மட்டும்தான் உங்கள் அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான அமௌண்ட் வச்சுட்டு ப்ளே பண்ணது நல்லது. 8 லெவல் ஃபண்ட் இல்லாமல் ப்ளே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நான் லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி ஷோ பண்ணுறேன். இந்த சார்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியாத பீப்புள் நான் டீட்டெயில் வீடியோ ட்ரிக் வீடியோ நான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகல. 3:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் கரெக்டாக ப்ரிடிக்ஷன் 3:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரிடிக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மாதிரி எதில் கொடுத்துருக்காங்க, என்ன கேமு, அட்வைஸு, கலகு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். அவங்க வந்து 1000 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் 1000 ருபீஸ் தான் பெட் பண்ண வேணாம். உங்கள்கிட்ட என்ன பிரின்சிபல் அமௌண்ட்டோ அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஃபன் லெவல் பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் ரன் பண்ணால் 311 பேகட்டி 3 மினிட் மேட்ச். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். நம்பர்ஸ் என்ன 311 பேகட்டி க்ரீனு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அப்புறம் 311 பேகட்டி க்ரீனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் க்ரீனை சூஸ் பண்ணிட்டு 10 × 1. ஓகேங்களா? நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி ஆட் பண்ணிடலாம். 10 × 1 10 ருபீஸ் நான் பெட் பண்ணுறேன்.
அவன்கிட்ட சொன்னது 1000 ருபீஸ் ஓகேங்களா. 1000 ருபீஸ் பெட் பண்ணால் உங்கள்கிட்ட ஃபண்ட் லெவல் அந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. என்கிட்ட வந்து பண்ணால் 3000 பண்ணி வச்சு இருந்தாலுமே நான் 10 ருபீஸ் தான் பெட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னா இது லாஸ் ஆனாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நான் அடுத்த மேட்ச் வந்து பண்ணால் இது லாஸ் ஆச்சுன்னா 30 ருபீஸ் பெட் பண்ணுவேன். இதுவும் லாஸ் ஆச்சு அப்படின்னா 70 ருபீஸ் பெட் பண்ணுவேன். இதுவும் லாஸ் ஆச்சு அப்படின்னா 150, 350 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டோட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். இந்த பெட்டோட நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு கண்ணா பின்னான்னு பெட் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஆர்டரில் தான் பெட் பண்ணணும் ஓகேங்களா. நான் இதை பேஸ் பண்ணி கரெக்டாக ப்ளே பண்ணி ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த மேட்ச்சுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மேட்ச் நம்ம கரெக்டாக வின் பண்ணிட்டோம் ஓகேங்களா. 311 க்ரீன் கலர் சொல்லியிருந்தாங்க, நம்ம வின் பண்ணிட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம 10 ருபீஸ் பெட் பண்ணோம், நமக்கு வந்து அப்படியே டபுளாக வந்து பண்ணால் 20 ருபீஸ் வந்து பண்ணால் ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த ப்ரிடிக்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, மேட்ச் முடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க கரெக்டாக இந்த ப்ரிடிக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓனாக ப்ளே பண்ணிங்கன்னா அதிகமாக லாஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 6 டைம்ஸ் ப்ளே பண்ணும்போது இவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. கரெக்டாக 1 லெவல் 2 லெவல் தான். இது வந்து பார்த்தா இப்போ 330 வந்து பண்ணால் ஒரு வின்னிங் கொடுத்தாவே போதும், ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. நீ 1000 ருபீஸ் பெட் பண்ணியிருந்தால் 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டு, 10 ருபீஸ் பெட் பண்ணியிருந்தால் 10 ருபீஸ் ப்ராஃபிட்டு, 100 ருபீஸ் பெட் பண்ணியிருந்தால் 100 ருபீஸ் ப்ராஃபிட்டு, இவ்வளோ தான் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:30 ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ அதுவும் பாருங்கள் கரெக்டாக 2 லெவல் தான். ஃபஸ்ட் லெவல் லாஸ் ஆச்சு, செகண்ட் லெவலில் வின்னு ஓகேங்களா. அதேமாதிரி மார்னிங் நடந்த ப்ரிடிக்ஷன் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரிடிக்ஷன் கரெக்டாக ஃபஸ்ட் லெவலே வின்னு. இது வந்து மார்னிங் நடந்த ப்ரிடிக்ஷன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் ஹையஸ்ட்டாக போனது ஓகேங்களா. ஒரு 4 லெவல் போனது, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவலில் தாண்டினது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓகேங்களா. ஒரு 5 லெவல் ஃபண்டு இருந்தாவே ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் 8 லெவல் ஃபண்டு கம்பல்சரி வச்சுக்கோங்க நம்மளோட சேஃப்டிக்கு ஓகேங்களா. ஓகே, இவ்வளோ தான் இந்த ப்ரிடிக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டாக ஜஸ்ட்டு இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ்னால் நீங்கள் மினிமம் அமௌண்ட்டு இல்லை அதிகமாக பெட் பண்ணுவோம் 100 ருபீஸ்னால் ஒரு நாளைக்கு வந்து 500 ருபீஸ் வந்து 1000 ருபீஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு இவங்களோட ப்ரிடிக்ஷன் இந்த டைம் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் மற்ற டைமில் ப்ளே பண்ணிங்கன்னா நம்ம அடிக்ட் ஆகிட்டு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஜாபாக பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ப்ரிடிக்ஷன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தாவே தெரியும். ஒரு நாளைக்கு வந்து பண்ணால் கொடுக்கக்கூடிய 6 ப்ரிடிக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே ஒரு நாளைக்கு ஈஸியாக 500 ருபீஸ் வந்து 1000 ருபீஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல். அதே மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட்டு கூடலாம் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் க்ளைம் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து க்ளைம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்டையும் க்ளைம் பண்ணிக்கோங்க. 10 ருபீஸ் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ப்ரிடிக்ஷன் ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணது இப்படி தான். ஓனாக ப்ளே பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த ப்ரிடிக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டீசெண்டான இன்கம் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி லைவ் கேம் ப்ளே வீடியோ வேணும், இல்லை ஓனாக ப்ளே பண்ணாலும் நான் ஓனாக ப்ளே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் தெரியப்படுத்துங்க. நான் லைவாக நிறைய மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறேன். இது வந்து எப்படி நம்ம ப்ரிடிக்ஷன் ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் இந்த வீடியோ. Thank you.